பாருங்கள். இதுல ஒரு செய்தி இருக்கிறது. இன்னைக்கு ராஜா மருத்துவமனையில் படுக்கிறதுக்கு முன்னாடி நான் மலை ஏறியே போயிடுவேன். அங்க தர்கா எப்படி வந்துச்சு இடிப்பேன். அயோத்தியாவது மாறி இருக்கிறதுக்கு வேண்டிதான் வழக்கறிஞர்கள் போய் சொல்றாங்க, அயோத்தியா மாறி இருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருங்காட்டி தான் நாங்கள் தடை போட்டோம். ராஜா சொல்றாரு, அயோத்தியா மாத்திரத்தை பண்றோம். அப்படியே ஓப்பனான ஒரு பேச்சு. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நேற்று நான் படித்துக் கொண்டிருந்தேன். தொல்லியல் அறிஞர் வேதாச்சலம் அவர்கள் எழுதிய என் பெரும் குன்றம் என்கின்ற நூலிலே நான் ஓரளவு நான் படித்தேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா, நீங்க தர்காவை இடிக்க போறேன் நீங்க சொன்னது காலையில் சாந்திலிங்கம் ஐயா சொன்னாரே, இது 8ஆம் நூற்றாண்டுல ஒரு அசோக மரத்தடி திருப்பரங்குன்றம், தென் திருப்பரங்குன்றத்துல ஒரு சிவன் கோயில் அசோக மரத்தின் கீழே அமர்ந்த தீர்த்தங்கிறதுக்காக இருக்கு. அந்த தீர்த்தங்கிறது அசோக மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார். அங்க ஒரு குடையரை கோயில் 8ஆம் நூற்றாண்டுல எழுதிக்கப்பட்டிருக்கு. ஆனா 13ஆம் நூற்றாண்டில் மதுரையில் சமணம் செல்வாக்கு இருந்தது. 13ஆம் நூற்றாண்டில் பிரசன்ன தேவர் ஒருத்தர், பிரசன்ன தேவர் என்ற சைவ துறவி இதனை சிவன் கோயிலாக இடிச்சு, அவர் யாருக்கே அட்வானியா இருப்பார் போது அந்த காலத்தில். பிரசன்ன தேவர் என்ற சைவ துறவி இதனை சிவன் கோயிலாக மாற்றியுள்ளார். மாற்றி அந்த பெயரை கூட சாந்திலிங்கம் சொன்னார்கள். சுந்தர பாண்டிய ஈஸ்வரமுடையார் என்கின்ற அந்த கோயிலுக்கு குறிப்பெயர் வைத்து இதனை மாற்றியுள்ளார். இதனை அதை மாற்றி அந்த சமணர் கோயிலை இடிச்சு திருப்பரங்குன்றத்துல இந்த சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் கட்டியதாக திருப்பரங்குன்றத்தில் இன்னும் அந்த செய்தியை கொண்ட கல்வெட்டு இருக்கிறதா. அதை நாம் வாசிக்கணும் கண்டிப்பாக. ஒன்று குடைவரையில் முகமண்டப சுவரில் இருப்பதாக அவர் சொல்கிறார். இந்த அகமண்டபத்தில் அசோக மரத்தின் கீழே அமர்ந்திருந்த தீர்த்தங்கரின் சிலையை உடைத்து பெயர்த்தெடுத்துவிட்டு அங்கே காளையின் ஒரு காளை, பெற்றநாச்சியாருக்கு தான் காளை, சிவனை பின்னாடி வந்ததுதான், காளை உருவத்துடன் அங்கே அர்த்தநாதீஸ்வரர் இருக்கும் சிலை இருக்கிறதா